வணக்கங்களே. மருதமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வனங்களில் ஏராளமான விஷப்பாம்புகள் இருக்குது. யோகி என்ற ஒரு மலைவாழ் இளைஞனுக்கு சிறு வயதிலிருந்தே ஏனோ பாம்புகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. பாம்புகளை பிடிப்பதும் பாம்புகளை அடிப்பதும் அவனுக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காகவே இருந்துச்சு. ஊருக்குள்ளே நுழைந்துவிடும் விஷப்பாம்புகளை பிடிப்பதில் அவன் கை தேர்ந்தவனாகவும் விளங்கினான். மூலிகை வைத்தியத்தால் பாம்பு கடித்தவர்களையும் பிழைக்க வைக்கும் ஒரு சாமர்த்தியனாகவும் அவன் கை தேர்ந்தவனாகவும் இருந்திருந்தான். எப்படியோ அவனுக்கு அது கைவந்த கலையாக மாறிவிட்டது. ஒரு பாம்பு பிடிப்பவனாகவும் பாம்பாட்டியாகவும் ஊர் மக்களிடம் அவன் பிரபலமும் ஆகியிருந்தான். பொதுமக்கள் மட்டுமின்றி மூலிகை ஆராய்ச்சிக்காக அந்த பகுதிக்கு வரும் வைத்தியர்கள் மற்றும் சித்தர்களிடையே அவனுக்கு நல்ல பழக்கமும் ஏற்பட்டது. அவனுக்கு பாம்பு விஷம், அதை முறிக்கும் மூலிகைகள் குறித்து செய்த மருத்துவ ஆராய்ச்சிக்கென பாம்புகளை பிடித்து கொடுப்பது, அடற்காடுகளுக்குள் கிடைக்கும் மூலிகைகளை தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பது என அவன் அவர்களிடையே நன்மதிப்பையும் பெற்றிருந்தான். கொடிய பாம்புகளை எளிதாக வசியம் செய்து அவன் பிடித்து விடுவதையும் ஆராய்ச்சிக்கு தேவைப்படும் பாம்பு விஷத்தை முறையாக எடுத்து கொடுப்பதையும் பார்த்த அவர்கள் அவனிடம் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருப்பதாகவே தங்களுக்குள் வியப்பை இரகசியமாக வெளிப்படுத்தியும் கொண்டனர். மருதமலை பாம்பாட்டியின் வசியத்துக்கு சில மலைப்பாம்புகளும் கட்டுப்பட்டதை கண்டு அவர்கள் ஆச்சரியமும் அடைந்தனர். ஒரு நாள் பாம்பு விஷ முறிவு ஆராய்ச்சிக்கென அங்கு வந்திருந்த வைத்தியர் ஒருவர் பாம்பாட்டியிடம் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலையும் சொன்னார். மானிடா, மருதமலை உச்சியில் ஓங்கி வளர்ந்திருக்கும் ஒரு நாகலிங்க மரத்தடியில் நவரத்ன பாம்பு ஒன்று வசித்து வருகிறது. உருவத்தில் மிகவும் சிறியதும் வயதில் மிகவும் மூத்ததுமான அந்த பாம்பு சாதாரணமான மனிதர்களின் கண்களுக்கு தெரியாது. அதன் தலையில் ஒரு அபூர்வமான மாணிக்கமும் உள்ளது. அந்த மாணிக்கத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே அது இரை தேடி தன் இரைப்பிட புற்றை விட்டு வேட்டைக்கு வெளியே வரும். பகலில் அது மறைந்துவிடும். அந்த நாகமாணிக்கம் பல அபூர்வ சக்திகளை கொண்டது. அதன் விஷமே அற்புத அருமருந்தும் கூட. அதை பத்திரமாக உயிருடன் பிடித்து என்னிடம் கொடுத்து விட்டால் நீ கேட்கும் விலையை நான் கொடுக்க தயார். பாம்பாட்டியான நீ மிகப்பெரிய செல்வந்தனாகி விடலாம் எனவும் அவர் ஆசை வார்த்தைகளை கூறினார். ஆனால் ஒரு எச்சரிக்கை, கரணம் தப்பினால் மரணம்தான். அந்த நாகம் சாதாரணமான பாம்பல்ல. பாம்புகளை தன் விளையாட்டு பொம்மைகளாகவே நினைக்கும் அவன் சிரித்து கொண்டே, அந்த மாணிக்க பாம்பை இன்று இரவே நான் பிடித்து வருகிறேன் பாருங்கள் என கூறிவிட்டு அங்கிருந்து மலை உச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். மலை உச்சியில் அந்த நாகலிங்க மரத்தை நோக்கி நடக்கவும் தொடங்கினான். அந்த மலை உச்சியை அடைந்த பக்கத்திலேயே ஒரு புதருக்குள் பதுங்கியபடியே பாம்பு வரும் இடத்தை நோட்டமிட்டே கொண்டே இருந்தான். பாம்பாட்டியின் நடமாட்டத்தை பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் ஊர்ந்து பழகிய பல பாம்புகளும் வழக்கம் போல பயந்து நடுங்கி புதர்களில் பதுங்கி கொண்டன. பூச்சிகளின் இரைச்சல்களும் விலங்குகளின் சத்தமும் காட்டையே அதிர வைத்து கொண்டிருந்தன. அன்று அமாவாசை என்பதால் எங்குமே இருள் அப்பி கிடந்தது. புதரில் மறைந்த பாம்பாட்டி நாகலிங்க மரத்தடியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது மரத்தடியிலிருந்து ஒரு சிறு வெளிச்சம் உருந்து வருவது தெரிந்தது. பாம்பாட்டி தன்னுடைய பார்வையை இன்னும் கூர்மையாக்கினான். அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டிருப்பதை பார்த்த பாம்பாட்டிக்கு சற்று வியப்பும் பயமும் மேலிட்டன. இப்போது அந்த மலைவனமே அதிரும்படி ஒரு உரத்த சிரிப்பொலி எழுந்து அடங்கியது. பாம்பாட்டி பயந்து ஒரு புதருக்குள் பதுங்கினான். சிறிய பாம்பு எப்படி இப்படி சிரிக்க முடியும் என்ற குழப்பம் அவனுக்குள் பயமாக பரவி கொண்டிருந்தது. பயம் வேண்டாம் மானிடா, வெளியே வா. நான் மாணிக்க நாகம் அல்ல, உன்னைப் போல ஒரு மானிடனே என்ற குரல் கேட்க பயத்தில் உடல் நடுங்க மெல்ல கண் திறந்து பாம்பாட்டி அந்த உருவத்தை பார்த்தான். ஒளிப்பிளம்பாய் மின்னிய அந்த திருமேனியில் திருநீற்று வாசனை வெளியாகி பாம்பாட்டியின் நாசிகளை தீண்டியது. அவன் உடலும் சிலிர்த்தான். ஐயா, நீங்க யார் என்றான் அச்சம் நிறைந்த குரலில். உன் அறியாமை இருளை போக்க வந்த வெளிச்சம்தான் நான். சரி, நீ யார் என்றார் அவர். நான் ஒரு பாம்பாட்டி, பாம்புகளை பிடிப்பவன், பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்பவன். ஒரு அபூர்வமான பாம்பை தேடிதான் நான் இங்கு வந்தேன் என்றான் அந்த பாம்பாட்டி. நீ தேடி வந்த பாம்பு உனக்கு கிடைத்ததா? எப்படி கிடைக்கும்? நீங்கள் சிரித்த சிரிப்பில் சிங்கம் புலியே நடுங்கி பதுங்கியிருக்குமே. உன் அறியாமையை எண்ணியே நான் சிரித்தேன் என்றார் அவர். ஒற்றை மாணிக்க கல்லை சுமக்கும் பாம்பை தேடி நீ வந்திருக்கிறாய். ஆனால் நவரத்னமும் சுமக்கும் ஒரு அற்புத நாகம் உனக்குள் இருப்பதை நீ இன்னும் அறியவில்லையே. பாம்பாட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐயா, இந்த மாடினனுக்கு புரியும்படி சொல்லுங்கள் என்றான்.
அந்த அபூர்வ நாகம் உனக்குள் மட்டுமல்ல, எல்லா மனிதருக்குள்ளும் உண்டு. ஆனால் உன்னைப் போலவே பலரும் அதை உணர்வது இல்லை. அதை அறிந்து உணர்ந்து அனுபவித்தவர்கள்தான் சித்தர்கள். உனக்கு அந்த சித்தி கிடைக்கும் நேரம் இப்போது என் வழியாக உனக்கு வந்துவிட்டது. இனி பாம்புகளை தேடி நீ வெளியே ஓடாதே. குண்டலினி என்னும் அதி அற்புத நாகத்தை பிடிக்க உனக்குள்ளேயே பயணம் செய். நான் உபதேசம் செய்கிறேன், கவனமாக கேள் என்றார். இனி நீ சாதாரணமான பாம்பாட்டி அல்ல, பாம்பாட்டி சித்தன். இது இறை கட்டளை, நீ இதை ஏற்றுக்கொள் என அவர் பேசியதை கேட்டு நெஞ்சுருகி பாம்பாட்டி நெடுஞ்சான் கிடையாக அவருடைய பாதங்களை தழுவினான். அவனுக்கு அங்கேயே ஞான உபதேசம் செய்த அவர் கடைசியாக இப்படி கூறினார்: பாம்பாட்டியே, இனி நீ பாம்பாட்டி சித்தன் என போற்றப்படுவாய். என் பெருமானின் நாகபரணத்தை அணிந்து குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்துக்கு சொல்லும் 11 சித்தர்களின் ஒன்றாக தனித்துவத்துடன் புகழ் பெறுவாய். உனக்கு உபதேசம் செய்த இந்த எளியோனின் பெயர் சட்டைமுனி என சொல்லி புன்னகை வெளிச்சம் அடங்க சட்டென மறைந்தார் அந்த சித்தரான சட்டைமுனி. அந்த சமயத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மன்னர் தன்னுடைய ஆட்களுடன் வேட்டையாட வந்தார். ஆனால் எதிர்பார்த்த விதமாக அந்த காட்டுக்குள்ளேயே மன்னர் எதிர்பார்த்த விதமாக இறந்து போயிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவருடன் வந்த வேலையாட்கள் இப்போ என்ன செய்கிறது, மன்னரும் இறந்து போயிட்டார், இந்த காடும் பயங்கரமாக இருட்டாக இருக்குது, நம்ம இன்றைக்கி நைட்டு உயிர் பழைப்பமாகவே நமக்கு தெரியலை, அதனால் மன்னரை காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை காட்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்க எல்லாருமே காட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் ஊர் மக்கள்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காட்டில் மன்னர் இறந்துட்டார், அவருடைய உடல் காட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதனால் நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே மன்னருடைய உடலை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அங்கிருந்த வேலையாட்கள் வேண்டாம் இப்போ எதுவும் வேண்டாம், காடு ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால் நம்மளை ஏதாவது ஒரு மிருகமோ இல்லை விஷப்பூச்சியோ தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம காலையில் போய் நம்ம மன்னருடைய உடலை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுடைய முனையிலே எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசியும் பெரும் சோகத்தில் மன்னருடைய உடலை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் காட்டுக்கு வந்துட்டாங்க. எப்படா விடியும், நம்ம காட்டுக்குள்ளே போய் அந்த உடலை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காட்டுக்கு வெளியே காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சித்தர் அந்த பாம்பாட்டி சித்தர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். காட்டுக்கு வெளியே நடந்துட்டு வரும்போது அவர் மன்னனுடைய உடலை பார்க்குறாரு. இப்போ தான் நமக்கு சாட்டைமுனி நமக்கு ஒரு சக்தியை கொடுத்தாரு, நம்ம நம்ம இந்த விஷயத்தை நிறைய பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எல்லார் மனிதருக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். நாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அதுவே ஒரு மன்னர் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க, அதனால் நம்ம மன்னருடைய உடலுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த விஷயத்தை பரப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு தன்னுடைய உடலை விட்டு வெளியே தன்னுடைய உடலை ஒரு பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிறாரு. அவர் மன்னருடைய உடலுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு காட்டுக்குள்ளேருந்து மன்னராகவே எழுந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. காலையில் விடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மன்னரே நடந்து வர்றதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டார். அங்கே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அரசிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. இவர் நடந்துக்கிற விதமே ஒரு மன்னர் மாதிரி இல்லை, ஒரு சித்தர் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சந்தேகம் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் அந்த அரண்மனையில் வேலை செய்த ஒரு நபரை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அந்த பாம்பை எல்லாருமே கொல்றதுக்காக துரத்திட்டே போகிறாங்க. அந்த பாம்பை யாராலையுமே கொல்ல முடியல. அப்போ அங்கே போன இந்த பாம்பாட்டி சித்தர் என்ன பண்ணார்னா, யாரும் அந்த பாம்பை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை லாபகமாக பிடிச்சு காட்டுக்குள்ளே விட்டுட்டார். அது மட்டும் இல்லை, அந்த பாம்பு கடித்த அந்த நபரையும் தன்னுடைய வைத்தியத்தின் மூலமாக அவரை காப்பாற்றிட்டார். அதுக்கப்புறமா தான் லைட்டாக சந்தேகம் இந்த அரசிக்கு இது கண்டிப்பாக நம்முடைய கணவனே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தரை அழைச்சிக்கிட்டு போய் என்ன நடந்துச்சு, நீங்கள் யார், எப்படி நீங்கள் இந்த மாதிரி என்னுடைய கணவன் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தான் சரி விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம மன்னருடைய உடம்புல இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே பாம்பாட்டி சித்தர் அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ளே வந்தேன், மன்னருடைய உடல் இருந்துச்சு, நான் இந்த விஷயத்தை பரப்புறதுக்காக மன்னராக சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் மன்னருடைய உடம்புக்குள்ளே வந்தேன். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் நான் இந்த உடம்புல இருக்கிறது முறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப பழையபடி என்னுடைய உடலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருடைய உடலிருந்து வெளியேறிட்டார். அந்த சமயத்தில் மன்னர் மயங்கி கீழே விழுந்துட்டார். அப்புறம் மன்னரை பரிசோதனை செய்யும் போது மன்னர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிந்ததுக்கப்புறம் அரசி மன்னருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகள் எல்லாம் சரியாக செஞ்சுட்டாங்க. மன்னருடைய உடம்புலேருந்து வெளியேறின சித்தர் காட்டுக்குள்ளே மறைத்து வைத்திருந்த தன்னுடைய உடலுக்குள்ளே போயிட்டார்.
அதுக்கப்புறம் அவர் வந்து சித்தராகவே வந்து மாறி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து ஊர் மக்கள்கிட்ட பரப்ப ஆரம்பித்தார். ஊர் மக்கள் யாராவது பாம்பு கடிச்சா போய் உதவுறதும் சரி, அதுக்கப்புறம் உதவும் போதே இந்த விஷயத்தை வந்து பரப்பவும் ஆரம்பித்தார். இப்படியே வந்து தனக்கு கிடைத்த அந்த ஞான சக்தியை வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்தினார். இப்படி தான் வந்து சித்தர் வந்து உருவானார். பாம்பாட்டி சித்தர் வந்து பாம்பாட்டியாக இருந்த ஒரு மனிதன் எப்படி பாம்பாட்டி சித்தராக மாறினார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக பகிரப்பட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.